ஐயோ, இந்த சிவலிங்கத்துக்கு மேல தூசி எல்லாம் விடுதே. திரு ஆனைக்காவல். திரு ஆனைக்காவல் திருச்சிக்கு பக்கம். சிவலிங்கத்துக்கு கீழே தண்ணீர் ஊறும் ஆனைக்கா. மேல என்ன பண்ணுது? நூலாம்படைய வச்சு ஒரு வீடு கட்டி பிடிச்சு. அதால அதனைய முடியும். நூலாம்படை. ஒரு யானை வந்தது, கும்பிட்டுது. வேடிக்கை பார்த்தீங்களா? யானை எவ்வளவு பெருசு, சிலந்து எவ்வளவு சின்ன, ரெண்டும் சிவபெருமானை கும்பிட்டு இருக்கு. யானை முதல் எறும்பு ஈராக கடவுளை கும்பிட வேண்டும் என்பதுதான் தமிழ் பண்பாடு. மறக்காதீங்க. எறும்பியூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் எறும்பியூர். எறும்பியூர், ஆமா, திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம். எறும்பு கும்பிட்டது. யானையில இருந்து எறும்பு வரைக்கும் கடவுளை கும்பிட்டுருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், மறக்காதீங்க. தமிழ் அரசர்களில், தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களில் யாருமே நாத்திகவாதி அல்ல. ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, விட்டுறேன். அத்தனை பேரும் கடவுள் அருளால் இந்த ஆட்சி நடக்கிறது என்று எண்ணினார்கள். தமிழ் பண்பாடு அதுதான். இப்ப வர்ற இந்த கதைக்கு, சிலந்தி பூச்சி மேல அரண்மனை கட்டுனுச்சு. அதால முடிஞ்ச அரண்மனை. யானை வந்து பார்த்தது, யாரா ஒரே தூசியா இருக்கு, தண்ணிய வாரி அடிச்சு அரண்மனைய உடைச்சு முடிச்சு. தினம் இது கட்ட அது உடைக்க, இது கட்ட அது உடைக்க. சிலந்திக்கு கோபம் வந்துருச்சு. இந்த யானை பயலை இன்னைக்கு ஒரு கை பார்க்கிறேன் பாரு. இந்த யானைய சிலந்தி பூச்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? தும்பிக்கைக்குள்ள புகுந்துருச்சு, கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானையினால ஒன்றும் பண்ண முடியல. தும்பிக்கையை போட்டு அடிச்சு 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 சிலந்தியும் போச்சு, யானையும் செத்து போச்சு. ரெண்டு அங்க போய் நிக்குது. மறக்காதீங்க, அங்க ஒரு நாள் இருக்கு. அது தெரியாமத்தான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு நாள் இருக்கு. கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு அங்கே நீதி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், நீ செய்த அனைத்தையும் அங்கே உனக்கு அல்லாஹ் பார்த்து தீர்ப்பு கொடுப்பார். அதையெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம சொன்னோம்னா கடவுளாவது ஒன்றாவது அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஓடி போயிடும். ஏன் தெரியுமா? கடவுள் இருக்குன்னு நினைச்சா தப்பு தண்டா பண்ண மாட்டேன். இல்லைன்னு சொல்லிவிட்டா இஷ்டப்படி பண்ணலாம். போ, நம்ம தான் எல்லாம். இந்த சிந்தனை வளருமானால் அந்த சமுதாயம் கெட்டு போய்விடும். மேல போயாச்சு. யானைக்கு பிறவி கிடையாது, சிலந்திக்கு பிறவி வந்துருச்சு. ஏன்? சாகுற போது இந்த யானையை கொல்லணும், இந்த யானையை கொல்லணும், இந்த யானையை கொல்லணும் நினைச்சிட்டு செத்து போச்சா, பிறவி வந்துருச்சு. சாகுற போது என்ன செய்யணும்? கடவுள் திருநாமத்தை சொல்லிக்கிட்டு சாகணும். ஐயோ, என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லையே, ஒரு பேரம் பிறந்தா பார்த்துட்டு போவனே, பார்க்கலையே அப்படின்னு சாகுறானா, இவனே வந்து பேரனா பிறப்ப. ஆசைப்பட்டேன்னா பிறவி வந்துடும். ஜாக்கிரதே. ஆசையினால தானுங்க பிறவி. அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படாம இருந்தா நம்ம எப்படி பிறந்திருப்போம்? இந்த சிவபெருமான் இருக்காரு பாருங்க, கெட்டிக்காரர். பிறவிக்கு காரணம் மன்மதன், இறப்புக்கு காரணம் யமன். மன்மதனை எரிச்சாரு, யமனை உதைச்சாரு. டேய், எங்கிட்ட வந்துட்டா ரெண்டும் கிடையாது, போடா. இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. புரியுதா? மன்மதனை எரிச்சு விட்டார், யமனை உதைச்சு விட்டார். ரெண்டும் இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. மேல போயாச்சு. இப்போ நம்ம சிலந்தி பூச்சி. சிவபெருமான் திருவருள் ராஜாவா பிறந்தது. சோழ நாட்டிலே மன்னன். எப்படி பிறந்தது தெரியுமா? இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இப்ப சொல்றேன். பெரிய புராணத்துல 3 பேர்
புனிதவதி, திலகவதி, கமலவதி. புனிதவதி காரைக்கால் அம்மையார், திலகவதி அப்பர் சுவாமிகளுடைய அக்கா, கமலவதி பட்டத்து ராணி, சோழராஜாவுடைய பட்டத்து ராணி. வயிற்றுல பிள்ளை, 9 மாசம் முடிஞ்சு போச்சு, நீர்க்குடம் உடைஞ்சிருச்சு, குழந்தை பிறக்க போகுது. ராஜா அங்கிருந்து ஜோசியனை கூப்பிட்டான். குழந்தை தலை எப்போ வெளியில தெரியுதோ அப்ப கரெக்டா நேரம் பார்த்து ஜாதகம் எழுதணும். ஜோசியம் வந்தவன் என்ன சொன்னான், இன்னும் 1 நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறக்குமானால் எண்டோள் ஈசருக்கு கோயில் கட்டக்கூடிய சிறந்த பக்தனாக மன்னனாக திகழ்வான். 24 நிமிஷம். 1 நாழிகைன்னு தெரியுமாம்மா? 24 நிமிஷம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. 60 × 24 நிமிஷம், 24 மணி நேரம். உள்ளே இருந்த ராணி காதல விழுந்துச்சு. இன்னும் 24 நிமிஷம், நீர்க்குட உடைஞ்சிருச்சு. தாய்க்குத்தாம்மா அந்த கவலை தெரியும், நமக்கு தெரியாது. கைவலி வந்தா கை வலிக்கும், கால்வலி வந்தா கால் வலிக்கும், கண்மணி வந்தா கண் வலிக்கும், குழந்தை பிறக்கிற போது உடம்பெல்லாம் வலிக்கும். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அம்மா இறந்த பொழுது பட்டினத்தார் அழுக குடம் உடைஞ்சிருச்சு. 2 காலையும் தூக்கி தூண்ல வச்சு கட்டுன்ட்டான். 2 காலையும் தூண்ல வச்சு கட்டுனா பிள்ளை எப்படிங்க வெளியில வர? அடைச்சுக்கிட்டு நிக்குது. பிள்ளைக்கு கஷ்டம், தாய்க்கு கஷ்டம். பெற்றாயோ பிழைத்தாயோ, சிவா 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 சிவா. அந்த கஷ்டத்தை உள்ள உட்கார்ந்து சிவபெருமானும் தாங்கிக்கிட்டாங்க. இல்லைன்னா பிழைக்க முடியாது. அப்பா 24 நிமிஷம் ஆச்சு. காலை கீழே இறக்கியாச்சு. குழந்தை வெளியில வந்தது. கண்ணெல்லாம் ரத்தமா இருக்கு, செவந்து போய் கிடக்கு. அம்மா உள்ள வச்சு அமைக்கியாச்சுல்ல, அந்த புள்ள என்னத்துக்காக? குழந்தைய பார்த்தாள்ல, என் செல்வ கோ செங்கண்ணானோ. கோன்னா ராஜா, செங்கண்ணன்னா சிவப்பான ரத்த கண்ணு. என் செல்வ கோ செங்கண்ணானோ சிவான்னா முடிஞ்சு வச்சு. இந்த தாயாரை கும்பிடணுமா வேண்டாமா? குடியிருந்த கோயில் மறக்காதீங்க. நீங்க என்னதான் உங்க அம்மாவுக்கு பண்ணனாலும் அவ கொடுத்த ஒரு சொட்டு பாலுக்கு அது சமமாகாது. சத்தியம் நினைப்பட வச்சு முடிஞ்சது. குழந்தை பிறந்ததா? இவனுக்கு என்ன பேரு சொன்ன? கோச்செங்கச்சோழன். சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சான். எத்தனை கோயில்? 70 கோயில். அத்தனை கோயில்லையும் யானை உள்ள போகக்கூடாது. இந்த பழைய நினைப்பு. இந்த யானை பையதானே நம்மளுக்கு நம்ம கட்டின கோயிலை இடிச்சு விட்டான். இந்த பாத்தியில இந்த பகைய அடுத்த பிறவிகளை கூட இந்த பகை விட மாட்டேங்குது. அதுதான் யானை புகா மாடம். என்ன பேரு? திருவானைக்காவல் கோயில் சிவலிங்கத்துக்கிட்ட யானை போக முடியாது, சின்ன மாடம். அர்ச்சகரே பெரிய ஆளா இருந்தா போக முடியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. ஒல்லியாத்தான் இருக்கணும், உள்ள குனிஞ்சுதான் போகணும். கோச்செங்கச்சோழன் எண்டோள் ஈசருக்கு 70 மாட கோயில் கட்டியவன். ஆமா, அந்த காலத்து ராஜாக்களுக்கு வேற வேலையே இல்லையா? ராஜ்யத்துல நீதி இருந்ததுனால தொல்லை இல்லை. அநீதி இருந்தா விடிஞ்சா எந்திரிச்சா பிரச்சனையாத்தான் இருக்கும். நான் ஒழுங்கான பாதையில போனா கவலை இல்லை. இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் நீதி செத்து விட்டது. அன்னைக்கு சும்மா நாள்ல சண்டை வராது. சண்டை வராத போது இந்த போர் வீரர்களை என்ன பண்றது? கோயில் கட்டவை. இல்லைன்னா இவ்வளவு கலை செல்வங்கள் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்காது. கோச்செங்கச்சோழன். அதை விட சிறப்பு இன்னொருத்தன்
கட்டாயமா அவனை நான் சொல்லியே தீரணும். யாரு? இன்னைக்கு கோயில்களில் 1000 ஆண்டு காலமாக அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம். முந்தையெல்லாம் ராஜராஜ சோழனை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்ப அமெரிக்காவில் போய் பேசினேன். ஆமா சார் தெரியுங்கிறாங்க. எப்படிறான்னு கேட்டேன். பொன்னியின் செல்வனுங்கிறாங்க. அவங்க ஒருத்தர் என்னை கூப்பிடுறாரு, சார் இன்னைக்கு வாங்க அமெரிக்காவில் ஓடுது, நம்ம பார்த்துட்டு வருவோமா? ஏன்யா எங்க ஊரை விட்டு விட்டு நான் எதுக்கியா அமெரிக்காவில் சினிமா பார்க்க உங்கூட வரேன்? பொன்னியின் செல்வன், அருள்மொழிவர்மன். இப்ப எல்லாருக்கும் தெரியுது. கல்கி வாழ்க, மணிரத்தினம் வாழ்க. நமக்கெல்லாம் யாரெல்லாம் நன்மை பண்றாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம நோக்கமே அதுதான். மணிரத்னம் இல்லைன்னா பொன்னியின் செல்வன் வராது. வெளியில கதையில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா தெரிய ஆரம்பிச்சதில்ல. ராஜராஜ சோழ தேவன், அவனுக்கு நிறைய பட்டங்கள். எந்த பட்டத்தை போட்டுக்கிட்டான் தெரியுமா? எம்மண்டலமும் கொண்டருளிய தேவர் போடல. மும்முடி சோழன், சோழ பாண்டிய சேர நாட்டுக்கு அதிபதி போடல. அவன் எந்த பட்டம் போட்டுக்குவான் தெரியுமா? சிவபாத சேகரன். என்னமா அர்த்தம்? சிவனுடைய திருவடிகளை தன் வாழ்நாளில் தனக்கென்று தேடி வைத்துக் கொண்டவன். இதுக்கு மேல ஒரு அரசன் ஆன்மீக பாதையில போக முடியுமா? பாருங்க, அவன் பேர்ல கல்வெட்டுல எல்லாம் என்ன பேர் இருக்கும்? சிவபாத சேகரன். அவனுக்கு ஒரு அக்கா, பேர் என்ன? குந்தவை. குந்தவை. பழையாறைன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க. அந்த கோயில்ல போய் பேசினேன். ஒவ்வொரு சிற்பமா பேசுது. அப்படி இருக்கு. ஒரு அரண்மனை இடிஞ்சு இடியாமலும் கிடக்கு பழையாறை. அங்கேதான் குந்தவை பிராட்டி. ஒரு காலத்துல பழையாறை தான் அவங்களுக்கு அரசாட்சி தலைநகரம். பழையாறையில குந்தவை பிராட்டி சிவபெருமான கும்பிட்டு வெளியில வர்றான். அப்பர் சுவாமிகள் பாடிய திருத்தலம் பழையாறை. வெளியில வர்றான். ஒரு பூ கட்டுற பையன் பூ கட்டிக்கிட்டு இருக்கான். கையி பூ கட்டுது, வாயில பாட்டு படிக்குது. இந்த அம்மா நின்னுட்டாங்க. யாரு? ராஜாவுக்கு அக்கா, ராஜாவை வளர்த்தவள். குந்தவை சொல்லிட்டா ராஜராஜ சோழன் கேட்டே தீருவான். பாட்டு நல்ல பாட்டு. ஆகா, இப்படி ஒரு பாட்டா? நின்னுட்டாங்க. பாட்டு முடிஞ்சுது. பூக்கட்டுற பையனை கூப்பிட்டாங்க. தம்பி, இந்த பாட்டு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா. உங்க அப்பா எங்க இருக்காரு? அந்த பூ கட்டிக்கிட்டு இருக்காரு. கூப்பிடு. ராஜாவுடைய அக்கா கூப்பிடுறா. ஓடி வந்தார். ஐயா, இந்த பாட்டு எங்க இருந்து எடுத்தீங்க? இது தேவாரம். தேவாரமா? அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா. ஐயா, இந்த பாட்டை இந்த தம்பி நல்லா பாடனா, நீங்களும் பாடுறீங்களா? பாடுறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. அமெரிக்காவிலையா? ஆஸ்திரேலியாவிலையா? இந்த மாநிலத்தே. இங்க பிறக்கணும். ஐயா, பாட்டு நல்லா இருக்கே. இது ஏது தேவாரம்? உங்களுக்கு இப்படி எத்தனை பாட்டு தெரியும்? ஒரு 5-6 பாட்டு தெரியும், அப்புறம் தெரியாது. கிடைக்குமா? ஏதோ நாங்க ஒரு 5-6 பேர் ஆளுக்கு 2-3 பாட்டு பாடம் பண்ணி வச்சிருக்கோம். கொண்டா. ஒரு 7-8 பாட்டு தேருது. நேர தம்பிட்ட வந்தா ராஜராஜ சோழன், அருள்மொழிவர்மன். அக்கா, என்ன வேணும்? தேவாரம்னு ஒண்ணு இருக்கா, தேடி கண்டுபிடிச்சு கொண்டாடணும். ராஜா தேடுறான் தேடுறான் தேடுறான், தேவாரம் காணாம்.
ஒரு 50 பாட்டு கூட தேரல. போச்சு. இப்ப என்ன செய்யலாம்? பக்கத்துல திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். போயிருக்கீங்களா? திருநாரையூர். இவ்வளவு உயரம் பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜை பண்ணுவார். அன்னைக்கு சிவாச்சாரியார் வெளியூருக்கு போகணும். பூஜைக்கு ஆள் இல்லை. மனைவிட்ட சொல்றார், இன்னைக்கு பூஜைக்கு யாரை அனுப்புறது முடியும்? நம்ம பையன் இருக்கிறான், அவனை அனுப்புங்க. சின்ன பையன் 7 வயசு கூட இருக்காது, இவனை அனுப்பிச்சு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த அம்மா. சரி, இந்த 6-7 வயசு பையன் புறப்பட்டான். நம்பின்னு பேரு. நம்பினா ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம். நீ போ. அம்மா நான் என்ன செய்யணும்? பிள்ளையாருக்கு குளிப்பாட்டு, எண்ணெய் தேய், நல்லா எண்ணெய் தேய்ச்சி விடு. அப்புறம் இந்த பவுடரை போடு. அதுக்கு மேலே இந்த மஞ்சள் பவுடர்லாம் சேர்த்து கொடுக்கறது எல்லாம் போட்டு தேய். அப்புறம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டு, நல்லா தொடச்சி விடு. அப்புறம் அவருக்கு இந்த வேஷ்டியை கட்டு. அம்மா அவருக்கு பசிக்கும் இல்லை, பசிச்சா இந்த கொலக்கட்டை வச்சிருக்கேன், 16 கொலக்கட்டை இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. இதுல எண்ணெய் இருக்கு, இதுல சந்தனம் இருக்கு, எல்லாம் கொண்டுகிட்டு போ. பையன் புறப்பட்டான். நேர பிள்ளையார்கிட்ட வந்தான். பிள்ளையாரு இவ்வளவு உயரம் தான். திருநாரையூர் நான் போய் பார்த்துருக்கேன். நான் கண்டதை சொல்லலை, கண்டதை சொல்றேன். பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். பையன் திருநாரையூருக்கு வந்துட்டான். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றான், இல்ல குளிப்பாட்டுறான். அவங்க அப்பா கூட பின்பக்கமெல்லாம் எண்ணெய் தேய்க்க மாட்டாரு, எண்ணெய் வீணா போயிடும். பையன் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி விட்டான். பிள்ளையார் அப்படியே திருநீரால முழுக்காடியது மாதிரி எண்ணெயிலான் முழுக்காடினார். எல்லாம் முடிஞ்சது. குளிப்பாட்டினா, அவருக்கு விபூதி பூசனா, ஒரு அருமையான ஒரு வேஷ்டியை கட்டனாம், துண்டை போட்டான். எல்லாம் முடிஞ்சது. சாமிக்கு பசிக்கும்ல, 16 கொழுக்கட்டை வரிசைக்கு வச்சான். சாமி சாப்பிடு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பையன் லேட்டா போனா வாத்தியாரு பையனை அடிப்பாரு. நான் ஒன்னும் சொல்லப்படாது, வாத்தியாரு பையனை அடிப்பாரு. இன்னைக்கு பயலை கேட்க முடியல. ஏண்டா லேட்டுன்னு வாத்தியார் கேட்டா, நான் 5000 ரூபாய் கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், என்ன பார்த்து கேட்குறீங்க அப்படிங்கிறான் பையன். வாத்தியார் சொல்றாரு, உட்கார்றா முட்டா பயலே, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன். நம்மளை எங்க கொண்டு சேர்க்கிறதோ தெரியல. எங்க வாத்தியார் அடிப்பார், எங்கள் தேசிகன் அடிப்பான். பார்த்தேன், தேசிகன்னா குருநாதன் அர்த்தம். பிள்ளையாரு சீக்கிரம் சாப்பிடு, வெள்ளக்கல்லா உட்கார்ந்து இருக்காரு. சீக்கிரம் சாப்பிடு, லேட்டா போச்சு, நான் இன்னும் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கோ, சாப்பிடு, வேணும்னா என்ன கூட அடிச்சுப்பிடு, சாப்பிடு. சாப்பிடலை. அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, முட்டிக்கிட்டு செத்து போறேன். அப்பவும் சாப்பிட மடார்னு முட்டனா. பிள்ளையார் வந்துட்டார், சாப்பிட்டார். 16 கொலக்கட்டை நல்லா சாப்பிட்டார். வேற என்னைக்கு அவர் சாப்பிட்டாரு? நம்ம சதுர்த்தி அன்னைக்கு 21 பலகாரம் பண்ணி ஒரு கொலக்கட்டையாவது பிள்ளையாருக்கு கொடுத்தமா? கொடுத்தா அடுத்த வருஷம் வெப்பமா? யோசிங்க. நமக்கு நமக்கு பிள்ளையாருக்கு 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 எல்லாம் வயிற்று பிள்ளையாருக்கு தான் போனுச்சு. புரியுதா? கோயிலுக்குள்ள நைவேத்தியம் பண்ண கூட அப்படின்ட்டு டபக்குன்னு மூடி போடுவாங்க. ஆவி கூட அவருக்கு முழுக்க போகக்கூடாது. பிள்ளையார் பார்த்தார், 16 கொலக்கட்டை சாப்பிட்டார். சந்தோஷமா இருந்துச்சு. எது சந்தோஷமா இருந்துச்சு? கொலக்கட்டையா, சின்ன பிள்ளைகளுடைய அன்பா? அன்பு கலந்து கொடுத்தாத்தான் கொலக்கட்டை இனிக்கும். உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க, அன்போட போட்டா கூழ் கூட அமுதம். கடங்காரன் வந்துட்டான், போய் தொலைய மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அமுதம் கூட விஷம். அன்போட இந்த பிள்ளை கொடுத்தது. பிள்ளையார் சாப்பிட்டார். பையன் வீட்டுக்கு போனா, அம்மா சட்டையத்தான் முதல்ல திறந்து பார்த்தா, கொலக்கட்டையை காணா. என்னடா 16 கொலக்கட்டையும் காணமே.
அம்மா பிள்ளையார் சாப்பிட்டார். என்னைக்கிடா பிள்ளையார் சாப்பிட்டார்? சத்தியமா பிள்ளையார் தான் சாப்பிட்டார். பொய் சொல்லாதே. அம்மா அம்மா நான் பொய் சொல்லலம்மா, பிள்ளையார் தான் சாப்பிட்டார். என்னங்க அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே சொல்ல, அவரு கேட்க, பையன் சொல்ல, அடுத்த வீட்டுக்காரன்லாம் பையன் தங்கமான பையன், பொய் சொல்ல மாட்டான். குழந்தை பிறக்கிற போது நல்ல பிள்ளைதான், நம்ம தான் கண்டதை சொல்லி கொடுத்து கெடுக்கிறோம். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே அவன் வல்லவனாவதும் தெல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. கண்ணதாசன். புரியுதா? டே அப்பா இல்லைன்னு சொல்லு. இந்த புள்ள உருப்படி ஆகுமா? அப்பா இல்லைன்னு மாமா வருவாரு, அப்பா இல்லைன்னு சொல்லு. நம்ம தான் சொல்லி கொடுக்கிறோம். நம்ம தான் லஞ்சம் கொடுத்து பழக்கணும். கடைக்கு போய் மிட்டாய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு மிட்டாய் தரண்டா, அன்னைக்கே பழகிடுச்சு லஞ்சம். சரி, எல்லாரும் கூடுனாங்க. அம்மா இன்னும் கொலக்கட்டை இருக்கா? நமக்கு இன்னும் 30 கொலக்கட்டை வச்சிருக்கேன். அந்த அம்மா விவரத்தை பாருங்க. பிள்ளையாருக்கு 16, நமக்கு 30. எடுத்துக்கிட்டு வா. எல்லாம் பிள்ளையார்கிட்ட போயாச்சு. இப்போ பிள்ளையார் சாப்பிடுறாரா பார்க்கணும். இந்த பையன் பக்கத்தில் வந்தான். பிள்ளையாரே சாப்பிடு. திரும்ப சாப்பிடு. இல்லை, அப்பவே வராட்டாலும் பரவாயில்ல, இப்ப வரல நான் சொன்னது பொய்யா போயிடும். பிள்ளையாரே சாப்பிடு, முட்டிக்கவா. பிள்ளையார் வந்துட்டார், சாப்பிட்டார். எல்லாரும் பார்க்கிறான். கையால சாப்பிடுவாரா? துதி கையால சாப்பிடுவாரா? முடிஞ்சது, கும்பிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பையன் பிடிச்சுக்கிட்டான். பிள்ளையாரே என்ன, எங்க வாத்தியார் லேட்டா போச்சுன்னா உள்ள விட மாட்டாரு. என் பாடம் போச்சு, நான் என்னடா பண்ணணும்? நீ பாடம் சொல்லி கொடு. பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த நம்பி ஆண்டார் நம்பிங்கிற பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தாராம். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். பொல்லான்னா உளி கொண்டு செதுக்கப்படாத பொல்லா பிள்ளையார். பின்னால பொல்லா பிள்ளையாரா பாடி போயிட்டார். நம்ம பண்ணன அநியாயம். பொல்லா பொள்ளாச்சி, பொல்லா பொல்லா பிள்ளையார், பின்னால பொல்லா பிள்ளையாரா போயிட்டார். ராஜராஜ சோழனுக்கு இந்த கதை தெரியும். நேர புறப்பட்டு நம்பி ஆண்டார் நம்பி காலில் வந்து விழுந்துட்டான். என்ன செய்யணும்? பிள்ளையார்கிட்ட கேட்டு தேவாரத்தை எடுக்கணும். ஒரு ராஜாவுக்கு வேற வேலை கிடையாதா? யோசிங்க. நாட்டில் தேவாரம்